இந்த பூமியிலே அனுப்பி எப்படியும் பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக மீறுதலுக்காக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் நாமத்தினால் அந்த இரத்தத்தினால் எங்களை மீட்பை உண்டுபடி இருக்கிறீர். எங்களோடு இருக்க முடியாது அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசன தியான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசுவோம், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது துதி ஸ்தோத்திர ஆராதனையாக இருக்கிறபடியினால இந்த அதற்கேற்ற ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என்று சொல்லி ஆவியிலே நான் ஏவப்பட்டபடியினால இந்த துதியை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் சில வசனங்களை மறுபடியும் நினைப்பூட்ட ஆவியானவர் உதவி செய்வார். இல்லையா? எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு, கூடுமான வரைக்கும் வசனத்தின் அடிப்படையில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். இல்லையா? இதனால் கேட்ட வசனம் தானே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு ஒப்பில் இருந்தாலும் நம்ம அந்த வசனங்களை திரும்ப திரும்ப தியானிப்பது நல்லது. இல்லையா? தியானிப்பது நல்லது. அவர்தான் நான் சொல்லுவேன். இல்லையா? ஆகியனால நம்ம வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு தேவனை துதியுங்கள். இல்லையா? துதிச்சா என்ன நடக்கும், என்ன நடந்துச்சு நம்ம தியானிக்கணும். இல்லையா? ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபமடையில பார்த்தோம். இப்போ தியானிக்கும்போது எதை பார்க்க போறோம்? துதிக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம். இல்லையா? துதிச்சா என்ன நடந்துச்சுங்கிறது முடிவு வசனங்கள் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க இருக்கிறோம். நமக்கு அதற்கு ஆதாரமா நம்ம 2 வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். மகா சபையிலே உண்மை துதிப்பே, திரளான ஜனங்களுக்குள்ள உண்மை புகழ்வே, என் நாமம் உமது நீதியும் நாள் முழுவதும் துதியையும் சொல்லி. அதெல்லாம் வசனம் இருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம். இன்னும் ஞாபகப்படுத்த பாருங்களேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதையும் வாய்ந்திருக்கிறார். அவர் சங்கீதக்காரன் அழகாக அதை என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரை அனுபவிச்சு அதை பிராக்டிக்கலா என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுபவிச்சு செஞ்சிருக்கிறார். இல்லையா? ஆகையினால நம்ம அந்த வசனங்களை தியானிக்கும் போது இன்னும் நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம வசனம் தியானிக்க இன்னும் அது நமக்கு என்ன செய்யும்? விசுவாசத்தை நம்ம பலப்படும். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை 146வது சங்கீதம் முதல் 2 நீங்க வாசிக்கிறேன். 146வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள்ல அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் நீரோடுக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பே, நான் உள்ளளவின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அழகா சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். அதே 147 அவர் வாசிக்கும் பொழுது இப்பொழுது சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இதுதான் முகவரி. அல்லேலூயா. நாம துதிக்கணும், துதிக்கக்கூடிய அவங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சிடும் இருக்கும். ஆண்டவர் நம்மளை அழைச்சது, தெரிந்தெடுத்தது, பிரித்தெடுத்தது, அதனுடைய நிறைய காரியத்தில் ஒரு காரியம் நாம் தேவனை நினைச்சிடணும், துதிக்கணும். நம்மளை குறித்து நிறைய தேவ திட்டம் இருக்கு. அதுல ஒரு திட்டம் என்ன திட்டம்? நாம் தேவனை நினைச்சிடணும், துதிக்கும். நமக்கு எல்லாம் தெரியும். பல விஷயத்தை எடுத்துட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தருடைய நாமத்துக்கு அவரு அவ்வளவு சாதாரண யாரும் நினைச்ச முடியாது,
சொல்ல முடியாது. இதை எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக நாம் தியானிக்கிறோம்? நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்கா எல்லா சூழ்நிலைகளையும் எரிச்சுக்கிறதுக்கு இந்த வசனங்களை நாம தியானிக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? இவ்வளவு சூழ்நிலையில் இருந்தவங்களே இதை சொல்ற அளவுக்கு விசுவாசம் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம காரியம் ஏமாத்திரம் அப்படி. அதற்கு தான் அந்த வசனங்களை என்ன செய்யறோம்? தியானிக்கும். அல்லேலூயா. நம்ம தியானிக்கும் போது நிச்சயமா நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு வகையில நமக்கு நன்மை வரும். இல்லையா? என்ன வரும்? நன்மை வரும். நிச்சயமா அவருடைய வசனத்தை தியானிச்ச நமக்கு என்ன வரும்? நன்மை வரும். கண்டிப்பா என்ன செய்யும்? ஒரு உறுதியா என்ன செய்யலாம்? நம்பல். நீங்க பாருங்க, சில புஸ்தகங்கள் வாசித்தோம் அப்படின்னா எவ்வளவு நாள் வாசிக்கலாம்? எத்தனை நாள் வாசிக்கலாம்? ஒரு தடவை நல்ல ஆர்வம்னா 2 தடவை. ஆனா இந்த புஸ்தகத்தை ஜீவனோட நாளெல்லாம் வாசித்து பாருங்க, ஒரு நாள் என்ன செய்யாது. யாராவது இந்த புஸ்தகத்தை வாசித்து மண்டலாயிட்டாங்களா? வாய்ப்பே தெளிவுடையும் சரியா வாசித்தா. அல்லேலூயா. இந்த புஸ்தகம் அது தேவனுடைய வார்த்தையை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்க நமக்குள்ள நிச்சயம் மாற்றம் வரும். இந்த வசனத்தை கரெக்டா வாசித்தா என்ன வரும்? நமக்குள்ள மாற்றம் வரும். அல்லேலூயா. நாம சில பகுதிகளை திரும்ப 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 தியானிக்கிறதுனால நமக்கு நிச்சயம் என்னதான் வரப்போகுது? நன்மை தான் வரப்போகுது. அல்லேலூயா. 22ஆம் சங்கீதம் 3ஆவது வசனத்துல வசனம் இருக்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 15:11 சொல்லப்பட்டிருக்கிறது, துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 நாளாகமம் 16:25 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், இஸ்ரவேல் துதியில் வாசமாய் இருக்கிறவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆகையினால துதிக்கிறதுக்கு நாம் சில அவசியங்களை, காரணங்களை வேதவசனம் எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க 150ஆவது சங்கீதத்தை வாசித்து பார்த்துருப்பீங்க. 6 வசனம் இருக்கு. 6 வசனத்துல அழகா சொல்லியிருக்கோம், துதியுங்கள் துதியுங்கள் துதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. வேத புஸ்தகத்துல 66 புஸ்தகங்கள் இருக்கு. எவ்வளவு புஸ்தகங்கள்? எவ்வளவு புஸ்தகம்? 66. 39, 27 மொத்தம் 66 புஸ்தகங்கள்ல மையப்பகுதி இது சங்கீத பகுதி. மையப்பகுதி சங்கீத பகுதி. இதுலதான் அதிகமான அதிகாரங்கள் இருக்கிறது. 150 அதிகாரங்கள். இதுல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது துதித்தல் தான். அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது துதித்தல் தான். அல்லேலூயா. இப்ப என்ன வார்த்தையை சொல்லி துதித்தார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 16ஆவது அதிகாரம் 36ஆவது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 16:36. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். நாம எப்படி சொல்லி துதிக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறதுனா, ஒரு உதாரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் எப்படி துதித்தார்கள் சொல்லுங்களேன்? ஆமென். துதிக்கும் போது நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? சொல்ல தெரியுதா? இஷ்டம் போல வார்த்தை சொல்லி துதிக்கலாம், அது தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா வேதவசனத்துல சொல்லப்பட்டபடி துதித்தால் இன்னும் நல்லது. அல்லேலூயா. ஜனங்கள் எப்படி துதித்தார்கள்? ஆமென் என்று சொல்லி துதித்தார்கள். நாம இன்னைக்கு ஒரு விஷயத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் எப்படி துதிச்சோமோ இனிமே எப்படி இருக்கணும்?
ஆமென் என்று சொல்லி. இதை சொல்லுங்க. ஆமென் அப்படின்னு என்ன செய்யணும்? துதிக்கப்படணும். அல்லேலூயா. அதுக்கு தான் வேதத்துல அந்த உதாரணங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது எப்படி துதித்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகவும் 7வது அதிகாரம், 2 நாளாகவும் 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். அக்கினி இறங்குவதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்லி துதித்தார்களா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் என்ன செய்தார்கள்? அப்போ துதிக்கும் போது 2வது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? முதல்ல ஆமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? துதித்தாங்க. 2வது எப்படி சொல்லி துதிக்கிறாங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லி துதித்தார்கள். சரிதானா? அப்போ இவ்வளவு நாள் எப்படி துதிச்சோமோ தெரியாது. இதுக்கு மேல எதை செஞ்சுக்கணும்? சொல்லுங்களேன். துதிக்க பழகி கொள்ளணும். இல்லையா? அனுபவமாக்கி கொள்ளணும். அனுபவமாக்கி கொள்ளணும். இந்த வசனத்தை கேட்கிற நாம் பாக்கியவான். இல்லையா? இந்த வசனத்தை கேட்கிற நாம் பாக்கியவான். இந்த வசனத்தை கை கொள்கிற நாம் பாக்கியவான். அவ்வளவுதான் நான் சுருக்கமா சொல்றேன். கேட்கிறதா பாக்கியவான்கள், இந்த வசனத்தை கை கொள்வர்கள் பாக்கியவான். அவ்வளவுதான். சரிதானா? 2 காரியத்தை, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இல்லையா? ஆண்டவரை நாம துதிக்கணும். என்ன சொல்லி துதிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 உதாரணத்தை என்ன செய்திருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட துதிக்கிறவர்களாக நம்மையும், நம்முடைய குடும்பத்தாரையும், நம்முடைய சந்ததிகளையும், தலைமுறைகளையும் மாற்றுவாராக. ஆமென். சத்தமாமே சொல்லுங்க. சத்தமாமே சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தலைமுறை இறக்க நமக்கு வருவதாக. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும், இந்த வசனத்தை கைக்குள்ளவர்களும் பாக்கியவான்கள். நாம துதிக்கிறதுக்கு ஏதோசனம் 2 ஆலோசனை கொடுத்திருக்கிறது. 1, ஆமென் என்று சொல்லி துதிக்க வேண்டும். 2வது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லி துதித்தார்கள். இது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஆராதனை முறைமைகள்ல ஒரு ஆராதனை முறைமை இருக்கு. இல்லையா? நமக்கு ஆராதனை முறைமை இருக்கு. நமக்கு ஆராதனை முறைமைகள் இருக்கு. அதுல ஒரு ஆராதனை முறைமை இந்த ஆராதனை முறை. இதையும் நாம என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். நடத்தி காட்டி என்ன செய்யணும்? செய்யும். நிச்சயமா நம்முடைய விசுவாசத்திற்கு அது உதவும். அல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சிக்கு அது உதவும். நம்முடைய மேன்மைக்கு அது என்ன செய்யும்? கண்டிப்பா உதவும். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாக இந்த வேத வசனத்தின்படி நாம இதை தியானிக்கும் பொழுதே நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா. அடுத்து எங்க துதிக்கணும், எப்படி எந்த இடத்துல துதிக்கணும்னு சில வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். 95வது சங்கீதத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, துதித்தவருடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள். அல்லேலூயா. 100வது சங்கீதத்துல 4வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 151 எழுதப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதி. அல்லேலூயா. இதெல்லாம் எங்க அப்படிங்கிறது முக்கியமான இடம். அவருடைய சந்நிதி, அவருடைய வாசல், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். தெரியாத வசனங்கள்லாம் என்ன செய்யப்படல, தியானிக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஏன் இதை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் அப்படின்னா, நாம் இதை இன்னும் ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. நம்ம இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேடணும். இன்னும் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா. அல்லேலூயா. இன்னும் இதில் என்ன செய்யணும்? வழக்கமாயிரும், பழக்க
மேல போய்க்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நினைச்சுக்கிறாரு, கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதிய பாடல்களை பாடியும் நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படும். அல்லேலூயா. இப்படி துதிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சுருக்கமா என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பொருளை கடைசிலாம். அல்லேலூயா. என்னை யாராவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. நானும் இந்த சர்ச்சைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். அல்லேலூயா. உங்க சபையுடனே எனக்கு எதுவும் என்ன செய்யாது, தெரியவும் செய்யும். ஓவரில் மட்டும் தான் பேசியிருக்கேன், அவரையும் பார்த்தது கிடையாது. ஆண்டவர் ஆனால் இங்க உங்க முன்னாடி இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்ன செஞ்சிருக்காரு, அனுப்பி இருக்கிறார் மட்டும் எனக்கு தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை அழைச்சா, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டா, எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் பிரோஜனம் என்ன செய்வாரு, பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்னுடைய பேர் முருகன். என்னுடைய பேரு முருகன். சொல்றானா, இப்போ ஆண்டவர் என்ன சந்தித்து ரட்சித்து அகஸ்டின் ஜோசப் முன்னாடி பாடிருக்கு. இல்லையா? இப்ப என் பேரு அகஸ்டின் ஜோசப். என் பெற்றோர் வச்ச பெயர் முருகன். சபையில எனக்கு கொடுத்த பேரு அகஸ்டின் ஜோசப். ஆனா இப்போ கரெக்டா ரெண்டையும் சேர்த்து நான் இல்லை, அகஸ்டின் ஜோசப் மட்டும்தான். இல்லையா? கெஜெட்டு எல்லா அகஸ்டின் ஜோசப் தான். சரிதானா? பேன் கார்டு எல்லாமே இருந்தா அகஸ்டின் ஜோசப், ரேஷன் கார்டு எல்லாம் இருந்தா அகஸ்டின் ஜோசப். அல்லேலூயா. ஆண்டவர் சிறு வயதிலே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்தெடுத்தார் என்கிற வசனத்துப்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 1:5 சொல்லப்பட்டபடி உன் தாய் கரு உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ரட்சித்தார். சிறு வயதிலே ஸ்கூல்ல டிடிடி ஸ்கூல்ல படிக்கும்போது தொடர்ந்து சிஎஸ்ஐ ஸ்கூல்ல மேற்படிப்பு, டிப்ளமோ சிஎஸ்ஐ ஸ்தாபனத்தில் இப்படி தொடர்ந்து படிக்கும்போது ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு, கொடுத்தார். இல்லையா? அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்க முன்னாடி ஊழியக்காரனாக நிறுத்தியிருக்கிறார். அவர் என்னை மதம் மாற்றவில்லை, என்னை மனம் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நான் மதம் மாறவில்லை, மனம் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. மனம் திரும்பி இருக்கு. என்னை யாரும் என்ன செய்யல, மதம் மாற்றவில்லை. நான் அர்த்தம் சொல்றேன். என்னை யாரும் என்ன செய்யல, நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறல, கிறிஸ்துக்குள் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சொல்றாங்கன்னா மதம் மாத்துறாங்க. மதம் இல்லவே இல்லை. என்னை யாரும் என்ன செய்யல, இனி அவ்வளவு சீக்கிரம் மதம்லாம் என்ன செய்ய முடியாது, மாற்றலாம் முடியாது. எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, மதம்லாம் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இது மனம் மாற்றம். என்ன மாற்றம்? மனம் மாற்றம். அறியாம இருந்து அறிந்து கொண்டேன். முதல்ல யாருன்னு கடவுளை என்ன செஞ்சேன், அறியல. இப்ப என்ன செஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொண்டேன். அதை உறுதியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பிடித்துக் கொண்டு. அவ்வளவு. அல்லேலூயா. அறியாமல் இருந்து அறிந்து கொண்டேன். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உறுதியாக பிடித்துக் கொண்டேன். அல்லேலூயா. ஆகையால உங்க முன்னாடி ஜீவனோட நிக்கிறேன். அதான் சாட்சி. உயிரோட இருக்கிற பாத்தீங்களா, இதான் சாட்சி. இல்லைன்னா 2011 என்ன செஞ்சிருக்கணும், அன்னைக்கு மூடி இருக்கும். இப்படி ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, இருந்தாலும் கூட என்ன செய்ய உலகத்துக்கு சரி 2011 என்ன செஞ்சிருக்கணும், முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிற, ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 2010 வருஷத்திலே எனக்கு ஒரு வியாதி வந்த போது அது அதிகமாகி ஒரு பக்கம் மரண பயம், இன்னொரு பக்கம் அந்த வியாதியின் கொடுமையினால சென்னையில் இருக்கும்போது இப்ப முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இன்னும் முடியாது அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்தேன். 2011 வியாதி வந்து 11 கழிச்சுட்ட ஊருக்கு வந்து சென்னையில இருந்து ஆண்டவர் அந்த நாள்ல அந்த வியாதியை நீங்க எனக்கு சுகம் கொடுத்தா நான் என்ன செய்வேன், ஊழியர் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். 2011 வருஷம் ஆண்டவர் அந்த வியாதியை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சாரு, குறைத்து சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. சுகம் கொடுத்து 2012 திருமண வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் பாப்பா 2015 பிறந்தா, 2வது பையன் 2017 பிறந்தா, 3வது 2021 அல்லேலூயா. இவனுக்கு கல்யாணம் ஆகாது, இவனுக்கு குடும்பம் இருக்காது அப்படின்னு எல்லா
எல்லாரும் நினைச்ச இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு எப்படி மாத்திருக்கிறார், நிறைய உயர்த்தி வச்சிருக்கிறார். இல்லையா? இது ஏசப்பா தந்தது. யார் தந்தது? ஏசப்பா தந்தது. உண்மை. இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கே சுகம் இல்லாம இருந்த நாட்கள். ஆனா இன்னைக்கு அடியனுடைய சின்ன ஜெபத்தை கேட்டு கூட அநேகருக்கு என்ன கொடுக்கிறாரு? சுகத்தை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பெரிய அளவா உயர்த்தி வச்சிருக்கிறார். இல்லையா? ஊழியம் 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 ஊழியம்னா என்ன அப்படின்னா குழப்பில்லாதவங்க செய்யறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? யாரு? சோம்பேறி வேலை செய்யறதுக்கு சோம்பேறி போட்டு என்ன செய்தான்? ஊழியத்துக்கு போயிட்டான். குழைக்க வழியில எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டான். அப்படிதானே சொல்லுறாங்க. அப்படிதானே சொல்லுறாங்க இல்லையா? இவங்க ஊழியம் செய்யறவங்க எல்லாம் எல்லா பக்கமும் இருக்கு. உள்ளே இருக்கு, வெளியில இருக்கு. ஊழியம் செய்யறவங்களை குறிச்சு பல தவறான கருத்துக்கள். ஆனா நான் சொல்றேன், எப்படி கருத்து எப்படி இருக்கும்? அதான் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் சிலர ஊழியத்திற்கு என்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம என்ன செய்யணும்? நம்ம அதை ஏற்றுக்கொள்ளதான் செய்யணும். ஊழியம் செய்யறவங்க நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா அவர் அபிஷேகம் கொடுக்கிறார், அந்த ஊழியத்தை செய்ய முடியாதவருக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆனா சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், ரோல் மாடல் இல்லாம இருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பும் அந்த அபிஷேகமும் இயேசு யாரும் கொடுத்தது? இயேசுதான் கொடுத்தது. அதனால ஆண்டவர் எனக்கு நான் சொல்றேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு எவ்வளவு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு கிடையாது, தகுதியே கிடையாது. அதான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் சிறு வயதிலே அறவரை படிப்பு படிக்க வராது. என்னுடைய சோசியத்துல எனக்கு சோசியல் அடியிருந்தாங்க. புக்கெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு சாதகம் வச்சிருந்தோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு மொட்டை போட்டிருக்கிறோம், திருமலை கோயிலுக்கு மொட்டை போட்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் குடும்பத்தார் செஞ்சாங்க. அவங்க எடுத்து வச்சது என் குடும்பத்தில் நினைச்ச மாட்டான், படிக்க மாட்டான் அப்படின்னு என் சாதகத்தில் இருந்துச்சு. ஆனா ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன். எப்ப ஏசப்பா வரைக்கும் அப்போ வந்து ஜோம் பண்றேன். ஆண்டவரே, தானியலுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்தா, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை தான், வரத்தில் இருக்கிற ஞானத்தை தான் அப்படி சொல்லி ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். அவனுடைய பெரிய கிருபை, என் கூட பிறந்த 3 அக்காமார் இருக்காங்க. எனக்கு தம்பி ஒரு அண்ணன், 6 பேர்ல நான் ஒரு ஆளு மாஸ்டர் டிகிரி. என்ன வீடியோ சொல்லுங்களேன். வேற யாரும் என்ன செய்யல, படிக்க இல்லையா? பாருங்க, பெரியவர் தானே, உண்மையா இல்லையா? இல்லையா? நான் சின்ன வயசுல இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் சொல்லுவேன், ஸ்கூல்ல படிக்கும் போது விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் இந்த சாதகத்தெல்லாம் பார்த்து அப்பவே என்ன செஞ்ச ஆரம்பிச்சேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கேட்டு செஞ்சாரு, பதில் கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா 98வது வருஷத்துல +2 முடிச்சேன். 2021ல பார்ட் டைம் முடிச்சேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில BBA முடிச்சேன். அதே அழகப்பா யூனிவர்சிட்டியில MBA எழுதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஏசு பெரியவர். நான் தான் மறுபடியும் சொல்ல, என்னை யாரும் மதம்ல என்ன செய்யல, என்னை இயேசுதான் என்ன செஞ்சாரு, மனமாற்றம் அடைய செய்திருக்கிறார். வெளியிலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் சொந்த ஊர்ல தான் உட்கார்ந்து முடிவு செய்யுது. யாருக்கு முன்னாடி? எங்க சொந்த பந்தங்கள் மத்தியில, எங்க சொந்த குடும்பத்துல உட்கார்ந்து என்ன செய்யறேன், ஊழியத்தை செய்ய. அவங்க அன்னைக்குள்ள நிலைமை, இன்னைக்குள்ள நிலைமை அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்கல பார்க்கலையா? சொல்லுங்களேன். பார்க்காது. ஆண்டவர் என்ன ஒரு நாடு தலைமுடியவே விடல். இல்லையா? இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டுல ரொம்ப சொத்து கிடையாது, கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது தாய் சில விஷயத்த பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பிரிச்ச சொத்தை என் சகோதரர்ல என்ன செஞ்சுட்டாங்க, சிலரு வித்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் சொத்து என்னை விற்காம ஏசப்பா சொல்லுங்களேன் காப்பாத்தி வந்துகிட்டு இருக்கிறார். 2012க்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்தது. அவங்க சொல்றாங்க, உங்க குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், அதனால உங்க சொத்தே இருக்காது. நான் சொல்றேன், ஏசப்பா என் கூட இருக்காரு, யாரும் என் கையை விட்டு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியும். அவர் கொடுத்தது யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியும். இனி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இவன் ஊழியம் தானே செய்தான், இவன் வித்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா தொழில் கொடுத்தாங்க. அவங்களால சொத்தை காப்பாற்ற முடியல. ஊழியம் தான் சரி, குறைஞ்ச வருமானம் தான். ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லுங்களேன், காப்பாற்ற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்தா அவர் உங்களை உயர்த்துவது
நிச்சயம். இயேசுவை நம்பி வந்தா உங்களை கனப்படுத்துவது நிச்சயம். இயேசுவை நம்பினா நீங்க ஒரு நாள் தலைமுடியவே அல்லேலூயா. அதுக்கு சாட்சியாக இயேசுப்பாட்டிக்கு உங்க முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று பாருங்களேன், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். நான் பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்கிறவனுடைய ஜெபத்தையும் கேட்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆரம்ப வாழ்க்கையில ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு 3 வருஷம் சபையோட தான் இருந்தேன். அந்த டைம்ல ஒரு பையன் புதுசா வந்தவன், அவனுக்கு தசமா கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செஞ்ச இந்த வார்த்தையில சொல்லி அவனை உற்சாகப்படுத்துறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் அந்த வசனத்தை கேட்டு கேட்டு அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் வீட்டுல நல்ல வீடு வச்சிருக்கான், நல்ல கை, நல்ல வியாபாரத்தை, எல்லா வாகன வசதியும் அவனு இருக்கு. ஆனா அந்த வசனத்தை அவனுக்கு போதிக்க முன்னாடி அவனுக்கு என்ன கிடையாது? ஒண்ணும் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த வசனத்தை சொல்ல சொல்ல அவன் அந்த வசனப்படி ஜோபிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் நல்லா இருக்கும். அல்லேலூயா. பாருங்களேன், இதை சாதாரண ஆக்கி இருக்கிறாரு, இதை சாதாரணமா வச்சிருக்கிறாரு இல்ல. என் மூலம் ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஊழியக்காரங்க சாதாரண கிடையாது. அவங்க வாய்க்கு பொறுப்படுற வார்த்தை ஆலோசனை சாதாரணமானதே கிடையாது. ஒரு தனி மனிதரை, ஒரு குடும்பத்தை, ஒரு கிராமத்தை, பட்டணத்தை என்ன செய்யும்? ஆசீர்வதி மறுரூபம். நான் அதை என் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதம் மாற்றி இருக்கிறார். அதனால நான் ஊழியத்துக்கு வந்துட்டே ஒரு நாள் வருத்தப்படுது, ஊழியத்துக்கு பாடு ஒரு நாள் வருத்தப்படுது கிடையாது. நான் சொல்லுவேன், மற்ற ஊழியத்து வேலையை செய்யறவங்க மற்றவங்களுக்கு புரோஜனமா இருக்காம இல்லையோ, நான் என்ன நான் இந்த ஊழியத்தை செய்யறதா அநேகருக்கு என்ன உண்டாகும்? புரோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு சாட்சியை பாருங்களேன், அதே ஊர்ல தான் நான் ஊழியத்துக்கு போன புதுசுல ஒரு பையன் 3 வயசா இருந்துச்சு. அவன் பிறக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஏதோ காலில் ஒரு வெயிட்டை தொங்க போட்டிருக்காங்க. அது என்னாச்சு அப்படின்னா காலே நடக்க முடியாம ஆகி போச்சு. தலை மட்டும் தான் பேசும், உடம்பு என்ன செய்யல, ஒரு தேவையில்லை, படுத்த படுக்க ஆயிட்டான். பேசுவான், எல்லாம் பண்ணுவான், ஆனால் உடம்பு எலும்பு தோலுமா இருக்கும். நடக்கவே இல்லை, கழுத்து மட்டும் அப்படியே நிற்பான். அவனை நான் சொல்லுவேன், அவன் வீடு போய் ஜோ பண்ணுவேன். அவன் பேர் சந்தோஷ். தம்பி, நீ ஒரு நாள் நடப்ப, ஒரு நாள் நடப்ப அப்படின்னு சொல்லி நான் போகும்போதெல்லாம் அவனை என்ன செய்வேன் சொல்லி ஜோ பண்ணுவேன். அவன் குடும்பத்தாரும் ஜோ பண்ணுவாங்க. ஏசப்பா, நான் மைமேக்காக சொல்றேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது சொல்றது 2014. இப்போ நான் அப்ப சபையோட இருக்கேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே சர்ச்சைக்கு இப்படி செய்தி கொடுக்க முடியாம போயிருக்கு. இப்ப சபையோட இல்ல, பல வருஷம் கழிச்சு அந்த சர்ச்சைக்கு ஜோ பண்ண போறேன். ஒரு தம்பி காணிக்க போய் தூக்கி நீட்டிட்டு வாரான். அதே சந்தோஷ். கையை தட்டுங்க, அப்படின்னு சொல்லுங்க. அந்த சந்தோஷ் என்ன எடுக்கிறான்? அதே சர்ச்சில் எடுக்கிறான், காணிக்க எடுக்கிறான். இயேசு அற்புதமானவர். அல்லேலூயா. ஜெபத்தை ஊழியக்கார மூலம் வருகிற வார்த்தையை நீங்க கனமணி ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். இதெல்லாம் பொய் சொல்லுங்க, நடந்ததை சொல்லுங்க. அல்லேலூயா. சாதாரணமா இருக்கிற நம்மை ஒரு ஊழிய அபிஷேகம் கொடுத்து அதுல புறப்படுற வார்த்தை நான் சொல்றேன், அநேகருடைய கண்ணீருமா, அனைவருடைய வேதனமா, அநேக குடும்பங்கள் தடைக்கும். ஒரு மனுஷன் உண்மையா கர்த்தருக்கு ஊழியம் செய்தா அவர் நிமித்தம் அநேக நன்மை அடைவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி? இது கதெல்லாம் சொல்லல, என்னது உண்மை. அதைத்தான் சொல்லுவோம், நடந்தது. அல்லேலூயா. நான் 2011 மறிச்சிருந்தா இதெல்லாம் நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் கூட நடக்கும், ஆனா என்ன கூட நடக்குமா? யோசிச்சு பாருங்க. 2011 மறிச்சிருந்தா இதெல்லாம் நடக்கும், என்ன கூட நடக்குமா? பயமே இல்லை. இந்த இயேசு தெரியும். அல்லேலூயா. இந்த இயேசு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை கைக்கொள்ளுவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதை இந்த வசனத்தை வாசித்து இதுபடி நடக்கிற ஜனங்கள் பல தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த விஷயம் ஒரு தலைமுறையோடு முடிகிறது இல்லை. அதான் நம்ம வசனம் சொல்லுது, 1000 தலைமுறை மட்டும். அல்லேலூயா. ஏன் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப தயாரிக்கிறது தெரியுமா? இன்றைக்கு காரணத்துக்காக, நம்ம சூழ்நிலைக்காக அல்ல. ஆண்டவர் நம்ம குறித்து எத்தனை திட்டம் வச்சிருக்கிறாரு? பல தலைமுறை திட்டங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சில வசனங்களை திரும்ப திரும்ப தியானிக்கிறோம்? எதற்கு?
இப்போ கூட சில விஷயங்கள் என்ன செய்யாது முடியாது. இதுக்கு அடுத்தும் அவருக்கு என்ன இருக்கு? ஒரு திட்டம் இருக்கு. அது நிறைவேறுவதற்கு தான் சில வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? திரும்ப 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 என்ன செய்யணும்? தியானிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் துதிக்கிறவர்களை என்ன செய்கிறாரு? பல விதங்கள்ல பல நன்மைகளை செய்திருக்கிறார். அதுல ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் ஒருமிக்க கோரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர்கள் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. துதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மேகத்தினால நிரம்புகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய மகிமை நம்மளை என்ன செய்யும்? நிரம்பும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே ஆலயம். யாரு சொல்லுங்க? நீங்களே ஆலயம். நம்ம அவருடைய மகிமையினால் ஆண்டவர் என்ன செய்வாரு? நிரம்பி. அல்லேலூயா. நம்முடைய இதயத்துல சில நேரங்கள்ல என்னெல்லாமோ நிரம்பி இருக்கு. அதனால நமக்கு என்ன வருது? சோறு வருது, வியாதி வருது, விளைவு வருது, தோல்வி வருது, கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் வருது. நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும், நல்ல வார்த்தை பேசணும், நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். ஆனா நாம துதிச்சா நம்முடைய ஆளை எப்படி மாறிடும்? அவருடைய மகிமையினால நம்மளை நிரப்பிடும். அல்லேலூயா. அவருடைய மேகத்தினால் நம்மளை என்ன செஞ்சிருவாரு? நிரப்பும். அல்லேலூயா. அப்ப இதுல கவலை இருக்காது, வீண் வார்த்தை இருக்காது, அசுத்தம் இருக்காது, அருவருப்பானது இருக்காது, பொய் பித்தலாட்டம் இருக்காது. அது எல்லாம் தெரிஞ்சிடும். அவ்வளவு துதிச்சா என்ன நடக்கும்? நம்முடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய இருதயத்தை அவர் மகிமையினால் என்ன செய்வாரு? நிரப்புவார். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்றாரு, துதிக்கும்படியாக நமக்கு தியானிப்பதற்காக இந்த நாள் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள், ஒருமிக்க பூரிகளை ஊதினார்கள், தாளங்களை கீத சத்தங்களை கீத வார்த்தைகளை தொனிக்க பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இப்படி நாம என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். எப்படி? ஏக சத்தம். என்ன சத்தம்? ஏக சத்தம். எக்காலங்களை ஊதும். அல்லேலூயா. தாளங்களை கீத வாத்தியங்களை தொனிக்க பண்ண வேண்டும். அப்படி துதிச்சா நம்முடைய ஆலயம் மகிமையினால் என்ன செய்யும்? அசுத்தங்கள் அருவருப்புகள் நம்முடைய இதயத்தில் தங்கா. அதெல்லாம் என்ன செஞ்சோம்? வெளியில பரிசுத்த அக்கினி நம்மளை நிரப்பும். மகிமைனா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மகிமை அப்படின்னா புரியல. மகிமை அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்களேன். மகிமைனா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? வேற இது மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு அப்படின்னு மகிமை என்ன நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்ல போனா தேவனுடைய வெளிச்சம். சுருக்கமா சொல்ல போனா தேவனுடைய வெளிச்சம். அவ்வளவுதான். நம்ம கால்குலேஷன் அங்கங்க அப்படிலாம் போடுவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி பார்த்தா சுருக்கமா சொன்னா தேவனுடைய வெளிச்சம். அவ்வளவுதான். இந்த பூமி இருளா இருக்கு. அப்படிதானே இருக்கு. மனுஷனுடைய இருதயம் இருளா இருக்கு. இதுக்குள்ள எது வரும்? வெளிச்சம். மகிமையில என்ன? நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மகிமையில
அர்த்தங்கள் இருக்கு. அதுல முக்கியமான அர்த்தம் என்னதான் சொல்லுங்களேன்? வெளிச்சம் தான். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க துதிச்சா உங்க இருதயம் எப்படி மாறிடும்? வெளிச்சமா இல்லையா? நீங்க இந்த மெத்தட்ல ஏக சத்தம், கைத்தாளம், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சத்தமா இப்படி எல்லாம் துதிச்சா நம்முடைய இருதயம் எப்படி மாறும்? அவ்வளவுதான். சரிதானா? அங்க தேவையில்லாததுக்கு வேலையே இல்லாம அல்லேலூயா நிரம்பி இருதய வெளிச்சத்தினால இருதய வெளிச்சத்தினால நிரம்பிட்டா என்ன நடக்கும்? நம்ம பேசுறது வெளிச்சத்தின் வார்த்தையா இருக்கும், நம்ம செய்கிறது வெளிச்சத்தின் நடக்கையா இருக்கும். நம்முடைய செயல்பாடு எல்லாமே எப்படி மாறிடும்? வெளிச்சத்தின் கிரியைகளை என்ன செஞ்சிடும்? மாறும். இருளின் கிரியைகள் நம்மள என்ன செய்யாது, நமக்குள்ள வர. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இது விளக்கம் அவ்வளவுதான். அல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது நமக்குள் இதயத்துக்குள் இருக்கிற இந்த இருளின் கிரியைகளில் ஒரு வெளிச்சம் என்ன செய்யும்? உதிக்கும். அவ்வளவுதான். அது நம்மள நேரம் நமக்கு நிச்சயமா என்ன வரும்? வெளிச்சம். நாம் நன்மை செய்யறோம்மா, நமக்கும் நன்மை கிடைக்கும், நம்மளும் மற்றவங்களை என்ன செய்வோம்? நன்மை செய்யும். அவ்வளவு சுருக்கமா. இரண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம வாசிப்போம். துதிச்சா என்ன நடக்கும்? 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் புலம்புவார். கர்த்தர் பூமியின் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப்படுவார் என்று துதித்தார். அந்நாள் என்ன பண்ணானா? துதித்தார். அதான் இருக்கு. முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி இருதயம் போதும். முதல் வார்த்தை எப்படி இருக்கு? அந்நாள் ஜெபம் பண்ணி. இங்கு 10வது கடைசியில துதித்தார். அப்போ ஜெபத்துல ஒரு பகுதி என்னது? துதித்தல். அப்படிதானே? உண்மைதானே? ஜெபத்துல ஒரு பகுதி துதித்தல். அல்லேலூயா. ஜெபத்துல ஒரு பகுதி சத்தமா சொல்லுங்க, துதித்தல். அல்லேலூயா. நான் இப்ப விளக்கத்துக்கு வர்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அன்னாள் நமக்கெல்லாம் அன்னாளை குறித்து நிறைய விஷயம் நமக்கு தெரியும். அன்னாளை குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். நான் சொல்லுவேன், முதல் அதிகாரத்தில் அன்னாள் ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள். உண்மையா இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணா? உண்மையா இல்லையா? உண்மைதானே? முதல் அதிகாரத்துல அன்னாள் அழுது ஜெபித்தாள். 1ஆம் அதிகாரம் நீங்க 20வது வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 20. அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அழுது ஜெபித்தாள் அந்நாள். ஒரு சாமுவேலை ஏசப்பா கொடுத்தார். உண்மையா? உண்மைதானே? அழுது ஜெபம் பண்ணா. அவர் அழுது இருந்தா ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி வேலை செஞ்சா அழுது ஜெபம் பண்ணா. 2வது அதிகாரத்துல நம்ம இப்ப வாசித்தோம். அப்படிதானே? எப்படி வாசித்தோம்? ஜெபம் பண்ணி துதித்தாள். அழுது வாசித்தோம். முதல் அதிகாரம் அந்நாள் அழுது ஜெபித்தாள், ஆண்டவருக்கு ஆண் குழந்தைய கொடுத்தார். அப்படித்தானே? 2வது அதிகாரத்துல மட்டும் வாசித்தோம். அண்ணா அதே அண்ணா ஜெபம் பண்றா. எப்படி ஜெபம் பண்றா? சொல்லுங்க. துதித்து ஜெபம் பண்ணா. 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. இப்போ 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் வைத்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். சோதனை கொடுக்க பார்க்கலாம். வாய்ப்பு சோதனை கொடுக்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வேதவசனம் புரியுதுன்னா என்ன புரிகிறது? அழுது ஜெபம் பண்ணா எத்தனை கிடைச்சிச்சு?
ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. துதித்து ஜெபம் பண்ணா 5. ரகசியம் இருக்கு பத்தியதா? அல்லேலூயா. அழுது ஜெபம் பண்ணா எத்தனை குழந்தை? ஒரு குழந்தை அவளுக்கு கிடைச்சிச்சு. துதித்து ஜெபம் பண்ணா எத்தனை குழந்தை? எது பெருசு? ஆம்பளை 3 ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல, சந்தோஷமா இருப்பாங்களா? 5 ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளையே இல்ல, சந்தோஷப்படுவாங்களா? சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பெற்றோர்கள் கேட்டு பார்த்தா தெரியும், சந்தோஷமே இருக்காது. ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே, 5 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு ஆம்பளை பிள்ளை இல்ல, சந்தோஷப்படுவாங்களா? ஒரு ஆம்பளை பிள்ளை 2 இருக்கா இல்லையா? ஆனா நான் சொல்றேன், இந்த வசனத்தின் அடிப்படையில துதித்து ஜெபம் பண்ணி பாருங்க, 2மே கிடைக்கும். எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப துதித்து ஜெபம் பண்ண எத்தனை ஆசீர்வாதம்? 5 ஆசீர்வாதம். 5 ஆசீர்வாதம்.